الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد. بوب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين كتاب الأدب باب الحياء وفضله والحث على التخلق به. وعن ابن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم مر على رجل من الأنصار وهو يعظ أخاه في الحياء فقال رسول الله صلى الله عليه وسلم دعه فإن الحياء من الإيمان متفق عليه. وقال في حديث الحياء لا يأتي إلا بخير. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய ஒரு புதிய தலைப்பு ஒழுக்கங்களின் தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் எண்ணற்ற தலைப்புகள் வர இருக்கின்றது. அதில் முதல் இன்று நாம் பார்க்கக்கூடியது வெட்கப்படுதலின் சிறப்பும் அதை கடைபிடிக்க தூண்டுதலும். புகாரி மற்றும் முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்களில் ஒருவரை கடந்து சென்றார்கள். அவர் தன்னுடைய சகோதரருக்கு வெட்கப்படுதல் பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டுவிடு, வெட்கம் என்பது இறை நம்பிக்கையில் ஒரு கிளையாகும் என்று கூறினார்கள். இங்கு கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் அனைவர்களுக்கும் தெரியும், ரியாது சாலிஹீன் என்பது இது நல்லோர்களுடைய தோட்டங்கள் பற்றி அந்த தலைப்பு. ரியாது சாலிஹீன் என்ற அந்த புத்தகத்துடைய பொருள் என்ன? சாலிஹீன்களுடைய தோட்டங்கள். அப்போ அல்லாஹை அஞ்சி வாழக்கூடிய சாலிஹான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்குரிய அம்சங்கள் அனைத்துமே இந்த தோட்டத்தில் உள்ளது. அப்போ இந்த புத்தகத்தில் அனைத்து விதமான சிறப்பம்சங்களும் ஒழுக்கங்களும் நல்லுபதேசங்களும் என்ற அனைத்துமே இருக்கு. இங்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த புத்தகத்தில் வெட்கப்படுதலை பற்றி இங்கு தெரியப்படுத்தினார்கள். வெட்கப்படுவது என்பது இது ஒரு நல்ல ஒரு குணத்தில் ஒன்றானது. வெட்கப்படுவது அல்லது ஹயா என்று சொல்வது இங்கிலீஷில் நம்ம மாடஸ்டி என்று சொல்லலாம். இது பொதுவாக மக்களுக்கு உதவி செய்வதும் அதே போல சில நற்பண்புகளில் ஒன்றாக இருக்கின்றது. என்ன அர்த்தம் இங்கு? இந்த தன்மை இருக்கக்கூடியவர் அவர் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் நல்ல விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதற்கும் விரும்புவார். அதில் அவர் அதே போல வெறுக்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த அனைத்திலுமே என்ன செய்வார்? அவர் தன்னை பாதுகாத்து கொள்வார். அந்த விஷயத்தை செய்வது என்ன செய்வார்? அவர் வெட்கப்படுவார். அப்போ முதல் விஷயம், மனிதர்கள் விரும்பாத சில விஷயங்களை செய்யக்கூடிய விஷயத்தில் என்ன செய்வார்? வெட்கப்படுவார். சில நேரத்தில் நின்று குடிப்பது தண்ணீர் சில நேரத்தில் அனுமதிக்கப்பட்டது, ஆனால் அதுவே ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது என்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? அதை வெறுப்பார்கள். அதையும் என்ன அவன் தவிர்த்து கொள்கின்றான். இப்படி சில விஷயங்கள். நின்று சாப்பிடுவது என்பது சில நேரத்தில் நமக்கு இடம் கிடைக்காத நேரத்தில் அங்கு சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு. ஆனால் அவருடைய பழக்கமே என்ன? நின்று சாப்பிடக்கூடியது இருக்கும் பொழுது மக்கள் என்ன செய்யற? வெறுக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக, ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் அவர் வீதியில் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நடந்து கொண்டுக்கூடிய நிலையிலே சாப்பிட்டு கொண்டே போறாருன்னா என்ன செய்வாங்க? மக்கள் வெறுப்பார்கள். அதே அந்த மனிதன் செய்து அதை வெறுக்க மாட்டார்கள். அதே அந்த மனிதன் நடந்து போகும் பொழுது அது பெரிய ஒரு விஷயமாக கருத மாட்டாங்க. அதுவே ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர், மார்க்க விஷயங்களை அறிந்தவர், மக்கள் அவர்களை முழுமையான ஒரு இமாமாக பார்க்க விரும்பும் பொழுது அதை வெறுப்பார்கள். இதையும் என்ன மனிதன் செய்கின்றான்? தவிர்த்து கொள்கின்றான். எதற்காக? அவன் வெட்கப்படுகின்றான். இதை செய்வதை வெட்கப்படுகின்றான். அதே போல அல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் மாறு செய்வதற்கும் என்ன செய்கின்றான்? வெட்கப்படுகின்றான். நான் அல்லாஹுக்கு மாறு செய்கின்றன, எப்படி நான் அல்லாஹுக்கு மாறு செய்வேன் என்ற அந்த வெட்கம் அவனை என்ன செய்யும்? பாவத்திலிருந்து அவனை தடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஈமானில் ஒரு பங்கு. நாம் அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அதே போல இந்த வெட்கப்படுவது என்பது இது என்ன? ஈமானில் ஒரு பங்காக இருக்கின்றது.
அல்லாஹு தாலாவுக்கு வெட்கப்படுவது என்பது அது அதிக உரிமை. மக்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இவர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அத்தா பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்ற அந்த நேரத்தில் வெட்கப்படுவதை விட, அல்லாஹ் பார்க்கின்றானே, என்னை படைத்த அந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றானே, அவன் முன்னால் இதை செய்கின்றேன் என்ற அந்த வெட்கம் நமக்கு வர வேண்டும். இது நல்ல ஒரு குணத்தில் ஒன்றானது. இந்த சஹாபி தன்னுடைய சகோதரருக்கு இதை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருக்க, உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார், வெட்கப்பட வேண்டும் இப்படி என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு என்ன சொன்னாங்க, ஈமானுடைய பங்கு ஒரு வெட்கம் தான், அதை நீங்க திரும்பி திரும்பி ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்க விட்டுருங்க. ஏனென்றால் ஈமானுடைய ஒரு மனிதனிடம் ஈமான் என்று இருந்தால் அவனிடம் அந்த வெட்கம் என்ற அந்த நிலை இருக்கும். வெட்கப்படுவான். எந்த விஷயத்தில்? பாவம் செய்யக்கூடிய விஷயத்துல வெட்கப்படுவான். அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அவன் சிறிதாக இருக்கட்டும் அதை வெட்கப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ஷா அல்லாஹ் அந்த அடுத்த ஹதீஸ் அடுத்த அமர்வில் நாம் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளை உள்ளது. ஈமானுக்கு மோர் தென் 70 பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அலாஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் சிறந்த கிளை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டது நாவால் முழங்குவது, அது சிறந்த ஈமானில் உச்சகட்டம். வஅத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித் தரீக், அதில் மிகவும் கடைசி கிளை என்பது, கடைசி பிரான்ச் என்பது என்ன, ரொம்ப லீஸ்டான பிரான்ச் என்று பார்க்கும் பொழுது, நடக்கக்கூடிய பாதையில் ஏதாவது சிரமப்படுத்தக்கூடிய விஷயம், நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்றால் அதை அகற்றுவது ஈமானில் ஒரு பங்காக இருக்கின்றது. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கப்படுவதும் என்ன, அது உள்ளத்தால் வரக்கூடிய அந்த வெட்கமும் என்ன, ஈமானில் ஒரு பகுதி. அப்போ இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடியது. இந்த ஹதீஸ்ல நாம் நாவால் முழங்கக்கூடியதும் ஈமான் என்று சொல்லப்பட்டது, நம்முடைய செயல்முறையால் செய்வதும் ஈமான் என்று சொல்லப்பட்டது, நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய அந்த வெட்கமும் என்ன, ஈமானில் சொல்லப்பட்டது. அப்ப இந்த மூன்றுமே என்ன, ஈமானுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸிலும் கூறினார்கள், இன்ன மிம்மா அத்ரக்கன் நாஸ் மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித், நபிமார்களுடைய வார்த்தைகளில் பழமொழிகளில் ஒன்றானது, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித், உனக்கு வெட்கம் இல்லைன்னா எது வேண்டுமென்றாலும் செய்து கொள் என்ற அந்த வார்த்தை. இது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னால் நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது. என்ன அர்த்தம், வெட்கமில்லை என்றால் என்ன வேண்டும் செய்து கொள் என்று? இது நல்ல விஷயம் செய்வதற்கு தூண்டக்கூடிய வார்த்தையாகவும் நம்ம புரிந்து கொள்ளலாம். தவறாக செய்யக்கூடிய அல்லது பாவங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் அங்கு அவனை வெட்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்காக புரிந்து கொள்ளலாம். எப்படி ஒரு அமல், அதை நன்மையான ஒரு அமல் இருந்தால் வெட்கப்பட தேவையில்லை. மக்கள் எதை நினைத்து கொண்டாலும் சரி வெட்கப்பட வேண்டாம். ஒரு கொஞ்சோண்டு நாம தானம் தர்வு செய்வது, அது சிறிதளவு இருக்கட்டும், நாம அது வெட்கப்பட வேண்டாம், நாம கொடுக்க வேண்டும். அதனால நன்மையான அமலை நீ என்ன செய்ய வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். அது வெட்கப்படக்கூடிய விஷயம் இல்லை என்றால் நீ செய்து கொள். உன்னுடைய அண்டை வீட்டினருக்கு கொடுக்கும் பொழுது அது சிறிய ஒரு அளவு இருக்கட்டும், அது கொடு, அதுல நீ வெட்கப்பட தேவையில்லை. அப்போ இது என்ன, ஊக்குவிக்கக்கூடிய விஷயம், மோட்டிவேட் செய்யக்கூடிய விஷயம். நன்மையான அமலுக்கு நீங்க என்ன செய்ய தேவையில்லை, வெட்கப்படவே தேவையில்லை. யார் என்ன விமர்சனம் செய்தாலும் சரி, நான் இவ்வளவு காலம் இப்படி இருந்தா இப்ப என்னப்பா தொழுகைக்கு வர, அல்லது என்ன இப்போ என்ன பேருந்துக்கு தெரியுது என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. வெட்கப்படக்கூடிய விஷயம் இல்லையே, இது நன்மையான விஷயம் தானே, செய்யுங்க என்று அங்கு மோட்டிவேட் செய்யக்கூடிய விஷயம். இரண்டாவது அங்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கு. என்ன, ஒரு விஷயம் வெட்கப்படக்கூடிய, உனக்கு வெட்கமே இல்லை, நான் சொல்றேன் சில நேரத்துல வெட்கம் சூடு சொரணம் இல்லைன்னா என்ன செய், எது செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டு, என்ன அர்த்தம், அங்கு அவனுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகின்றது, அல்லாஹை அஞ்சிக்கொள், பாவங்களை செய்யாத, அல்லது உன்னுடைய வார்த்தையை நீ கட்டுப்படுத்திக் கொள் என்று சொல்லுகின்றது. அப்படி இல்லைன்னா கடைசி கட்டம், உனக்கு வெட்கலைன்னா போடா, என்ன செய்கின்ற அந்த விஷயம் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், அல்லாஹை அஞ்சிக்கொள் இந்த பாவம் செய்யக்கூடிய விஷயத்தில் என்று. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகர், நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான அமல்கள் செய்யும் பொழுது வெட்கப்பட தேவையில்லை. அது சிறிதளவு இருந்தாலும் சரி, மக்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு வெட்கப்பட தேவையே கிடையாது.
அதே போல ஒரு பாவம் செய்யும் பொழுது நாம் இந்த விஷயத்தில் வெட்கப்பட வேண்டும். படைத்த ரப்புக்கு நான் மாறு செய்கின்றேன். அதனால்தான் உலமாக்கள் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய நம்முடைய சஹாபாக்கள் தாபிஈன்கள் அவர்களை பின் தொடர்ந்த அறிஞர்கள் கூறுவார்கள், நீ சிறு பாவம் செய்கின்றாயா பெருப்பாவம் செய்கின்றாயா என்று பார்க்காத. அந்த அளவு, இது சின்ன பாவம் அப்போ செஞ்சுக்கலாம், பெரிய பாவம் யோசிக்கலாம் என்ற அந்த விஷயத்தினை பார்க்காத, மாறாக நீ யாருக்கு மாறு செய்கின்றாய் என்று சிந்தித்து பார்த்துக்கோ. நீ செய்யக்கூடிய சிறு பாவமா பெரும் பாவமா என்று பார்க்காத, யாருக்கு நீ மாறு செய்கின்றாய், யாருக்கு நான் மாறு செய்கின்றேன் என்று அந்த நினப்பு வரும் பொழுது அது பெரிதாக தான் நாம் கருதும். படைத்த ரப்புக்கு நான் மாறு செய்கின்றேனா என்ற அந்த அச்சம் வரும் பொழுது நமக்கு சிறிது பெரிது என்று நம்ம யோசிக்க மாட்டோம். மாறாக அதை நம்ம என்ன செய்வோம், அதை விட்டு விலகுவதற்காக தான் ஏன் என் படைத்த ரப்புக்கு மாறு செய்கின்றேனே என்ற அந்த அச்சம், அந்த பயம் வரும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்புகள் இருப்பது இது ஒரு சிறந்த ஒரு அம்சமாக இருக்கின்றது, ஈமானில் ஒரு பகுதியாக இருக்கின்றது. நாம தவறு செய்யக்கூடிய விஷயத்தில் வெட்கப்பட வேண்டும். அந்த வெட்கம் என்ற ஒரு இந்த பண்பு என்பது ஒரு முஃமினுடைய ஈமானுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நாம நம்முடைய வாழ்க்கையில் நற்பண்புகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் நாம் அதை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அதை நிரந்தரமாக அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.